வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வாழைப்பழம், 2 முட்டை, 1/2 கப் சீனி போட்டு நல்லா அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் 1/2 கப் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கெட்டி இல்லாமல் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ண போகிற ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஷீட் போட்டு நம்ம பேட்டர் அதில் ஊற்றி ஒரு டேப் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். குக்கர் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டை உள்ளே வச்சுட்டு நம்ம பேட்டரை அது மேலே வச்சு ஒரு மூடி போட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். மாவு, பேக்கிங் பவுடர், எண்ணெய் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். 20 மினிட்ஸ் கழித்து டூத் பிக்கை வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அதில் மாவு ஒட்டாமல் வரணும். அப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பனானா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.